சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விபசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசி மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாரா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமைய போகுது, அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60, மினிமம் ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இந்த 2024 ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. அதுதான் குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 இது நடந்துருமா சாமி? வீடு கட்டிடலாமா? கல்யாணம் பண்ணிடலாமா? ஆரோக்கியம் மேம்படுமா? கடன் சுமையெல்லாம், கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா? வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 வருஷம் ஆங்கில புத்தாண்டு நம்முடைய சேனலில் 12 ராசிக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பதிவுகளை கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பதிவுகளை போய் பாருங்கள். இப்போது இதே நம்மளுடைய சேனலில் பெஸ்ட்டு ராசிகள், இந்த 2024 ஜெயிக்கக்கூடிய, ஜொலிக்கக்கூடிய அந்த ராசிகள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நாம் எதை பார்க்க போகிறோம்னா, எச்சரிக்கை ராசிகள் யார் யார், யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், யார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போது எச்சரிக்கை ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மெயினாக முதல்ல இருக்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். கடகத்தை பொறுத்தவரையிலே அஷ்டமசனி, குருவுடைய பார்வை அங்கே கிடைக்கல, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அஷ்டமசனி ஆரம்பம், ராகுவுக்கு திரிகோணம், இப்படி நிறைய ஜோதிட ரகசியங்கள். இப்போ நாம் அது ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதுக்குள்ளே 4-5 ரகசியம், ஜோதிட ரகசியம் அல்லது ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலாவை கணக்கீடு செய்து தான் நம்ம இங்கே விஷயத்தை சொல்கிறோம், ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது
எச்சரிக்கை ராசியிலே முதல்ல கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்கள் மற்றும் கும்ப ராசி அன்பர்கள். இந்த 5 பேரும் எச்சரிக்கை ராசியாக வருகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்காம தனித்து ராகுவுடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ இவர்களுக்கு கிடைக்குமேயானால் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொருள்படும். அதனால் இந்த மேஷமும் துலாமும் நான் சொல்லலை, அதுதான் விஷயம். அவங்களுக்கு சுபர் பார்வையும் இல்லை, அசுபர் பார்வையும் இல்லை, அவங்க மீடியமாக போயிட்டாங்க, நியூட்ரலாக போயிட்டாங்க. அதனால் அவங்கள நான் இங்கே கூப்பிடல. அப்போ இந்த எச்சரிக்கை ராசியில் கடகம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள் எல்லாம் எச்சரிக்கை ராசியாக அமைகிறது. அப்போ இவங்க என்னெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத உள்ளே போய் ஒவ்வொரு ராசியும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த 2024 பொறுத்தவரையிலே மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகுது. கடகத்துக்கு மெயினாக நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்களாக அமையப்போகுது. உங்கள் கனவுகள் நிறைவேறப் போகுது. இத்தனை நாளாக நீங்கள் என்ன கனவுகள் கண்டீங்களோ, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2024 உங்களுக்கு தரும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி நேயர்களே, ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு இந்த 2020, 21, 22 வரலுமே கூட உங்களுக்கு கஷ்டம்தான். 23 ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 50% என்ன ஓகே, 60% எனக்கு ஓகே. லாஸ்ட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் எனக்கு சிறப்பாக இருந்தது, இல்லை லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் எனக்கு சிறப்பாக இருந்தது. அந்த மாதிரி கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை 2023 லாஸ்ட் இயர் ஒரு 50% எனக்கு நல்லா இருந்தது. ஜூனுக்கு பிறகு நல்லா இருந்தது, இல்லை ஜூனுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, ஏதோ ஒரு ஆஃப் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த 2024 பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே, வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக அமையும். உங்களுடைய வெற்றி கொடி கட்டும்படியாக இந்த 2024 உங்களுக்கு அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, கஷ்டங்கள் விலகும். கஷ்டங்கள் எதெல்லாம் கஷ்டங்களாக இருக்கும்? தொழில் கஷ்டங்களாக இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்ப பெண்களுக்கு மெயினாக குடும்ப பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் பற்றிய கவலைகள் அல்லது பசங்களை பற்றிய கவலைகள், குடும்ப கவலைகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி நேயர்களே, இந்த 2024 ஒரு சந்தோஷமான, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசி நேயர்களே, ராசிக்கு என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி, ராசிக்கு 8ல் சனி பகவான். ஆனால் இந்த மார்ச்சுக்கு பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு குரு பயிற்சி நடக்க போகுதுன்னு சொன்னேன். இந்த மார்ச்சுக்கு பிறகு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11வது வீட்டுக்கு வரப்போகிறார், லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவாகவே நாடி கான்செப்ட் பிரகாரம் முதல்ல 1, 5, 9 வேலை செய்யும். அதில் 50% 3, 7, 11 வேலை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது 3, 11ஆக குரு பகவான் அங்கே அமைகிறார். இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு என்ன பண்ணுவார்னா 50% குறைச்சிடுவார். அப்போது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது, பலமான ஜாதகமாக இருக்குது, அந்த சனி உங்களுக்கு சுபராக இருக்கார், இல்லை அந்த சனி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார், இல்லை ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, இந்த அஷ்டம சனியே உங்களுக்கு 50% தான் வேலை செய்யும். அதில் இந்த குருவின் பார்வையும் கிடைக்குமே ஆனால் அப்போ அந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே 0வாக இருக்கும். அல்லது அந்த அஷ்டம சனிங்கிறது கஷ்டத்துக்கு பதிலாக மிகப்பெரிய வளர்ச்சியை தேடி கொடுக்கும். நல்ல முறையில் இந்த 2024
யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, எனதருமை கடகராசி அன்பர்களுக்கு தொழில் அமைப்புக்கு அது அற்புதமாக உள்ளது. வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். மெயினாக ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக தலைவர்கள், மடாதிபதிகள், ஏன்னா சந்திரனுடைய வீடு. அதே போல் கடகராசி என்பர்களே, மனசு கஷ்டம், மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், எப்பயும் ஒரு பயமாகவே இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அந்த பயங்கள் விலகும், குழப்பம் விலகும், குழப்பம் நீங்கும். நல்ல வளர்ச்சிக்கான வருஷம் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைகிறது கடகராசி நேயர்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வியாபாரத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அதி அற்புதமாக இருக்கும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த 2024 கடகராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையப்போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். எனி பிஸ்னஸ், புதிய பிஸ்னஸ் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறு சிறு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ்ஸு ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் ஓரளவு சுமாராக தான் சாமி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நிச்சயமாக இந்த 2024 உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை ஒரு நல்ல ஒரு முதலாளியாக கொண்டு வந்து நிப்பாட்டும். 2024 கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு எஜுகேஷன் செக்டர்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். இல்லை ஒரு ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம். அதே போல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ் இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம், எனி டிஃப்ரெண்ட் ஆஃப் காலேஜஸ். அப்போ அந்த எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அந்த தொழிலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள், அவங்கள்ட்ட எல்லா சம்பத்துகளும் இருக்கும், ஆனால் அவசரத்துக்கு பைசா கிடைக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்துறை அதிகாரிகள் அல்லது முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த 2024 சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக ஒரு காவல்துறையில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில், ஒரு ஹையர் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது பசங்களை பற்றிய கவலைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், அல்லது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது, அல்லது ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், 23 ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி 24 நீங்கள் ரீஜாயின் பண்ணுவதற்கும், இந்த இழந்த அந்த அதிகாரங்களை, இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு 2024 தருகிறது கடகராசி அன்பர்கள். அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் விலகும். தேவையில்லாத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இந்த கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகள், தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக கஷ்டங்கள், கடன் சுமைகள் குறையும். கடனை அடைக்கிறதுக்கான மார்க்கம், வழி ஏற்படும். எனக்கு இத்தனை கோடி ரூபாய், எனக்கு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது சாமி, எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க சாமி. நிச்சயமாக இந்த 2024 பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்து அந்த கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
நீங்கள் எந்த தொழில் செய்ய, ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டர், ஆடிட்டர்ஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ யாராக இருந்தாலும் கடக ராசி நேயர்களே, இந்த 2024 தொழில் அமைப்புகளுக்கு, குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக அமையப் போகிறது. பணம் காசு அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும், செலவீனங்கள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர், இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். கடகராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றத்திற்கான சிறை தண்டனைகள், அல்லது அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், ஒரு ஐடி ரைடு சம்மந்தப்பட்டது, ஒரு தேவையில்லாத ஒரு என்கொயரியில் போய் மாட்டிக்கிறது, போலீஸ் கேஸ், இந்த மாதிரியான சட்ட சிக்கலில் போய் மாட்டின்றி இருப்பீங்களே, ஆனால் அது எல்லாமே கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களே, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய, அனுகூலமாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இயராக மாறுகிறது. அதே போல் வெளிநாடு போகிறது, உத்தியோகத்திற்காக ஜாப் ரிலேட்டடாக வெளிநாடு போகிறது, வேலைக்காக நான் வெளிநாடு போவேனா சாமி, எங்கள் வீட்டுக்கார் போவாரா, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா, அல்லது என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, என் மனைவியை நாங்கள் கூப்பிட்டு வரலாமா, அப்போ இந்த மாதிரியான சுபத்துவமான இடமாற்றங்கள் உண்டு. சுபத்துவமான சுப மங்கள விசேஷங்கள் உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுபத்துவமான வாய்ப்புகள் கடகராசிக்கு அதிகம் உண்டு. மங்களகரமான விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். கடகராசி நேயர்களே, திருமணங்கள், சீமந்தம், அதே போல் பசங்களுக்கு மொட்டடிக்கிறது, காது குத்துறது, குலதெய்வ வழிபாடு, சுபத்துவமான 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், இந்த மாதிரி சுபத்துவமான விசேஷங்கள், மங்கள விசேஷங்கள் நடைபெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த 2024 கடகராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள், மன பயம் விலகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயங்கள், மரண பயங்கள், யம பயம், அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே. ஆனால் வேறு ஏதேனும் வெளியில் சொல்ல முடியாத பயங்கள், இன்னும் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது, அஷ்டம சனி நடக்குது. அப்போ ஒரு மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குது, செய்வினை கோளாறுகள் இருக்குது. அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனபயம் விலகும். மனசு ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு என்ன வெளியில் சொல்கிறதுக்கே தெரியல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் பயம் நீங்கும். அரசியல் தலைவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். பேர் புகழ் மேலோங்கும். திருமண யோகங்கள் கைகூடும். கடகராசி அன்பர்களே, வயோதிக திருமணங்கள், 2வது திருமணம், 3வது திருமணம், ஆசைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, பையன் சொல்கிற பேச்சு பேசவே மாட்டேங்கிறான், பையன் வரவே மாட்டேங்கிறான்,
ஓடி ஒளிஞ்சுக்கிறேன், பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள், மனைவி வெளியில் போயிட்டாங்க, கணவன் வெளியில் போயிட்டாங்க. அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும். ஆரோக்கியம் மேலோங்கும். நல்ல முறையில் ஆரோக்கியம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வருடம் முழுவதும் 2024 முழுவதுமே கூட குருவுடைய கருணை இருக்கின்ற காரணத்தினால் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி வெளியில் வருவீங்க கடகராசி நேயர்களே. மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அது அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு உருவாகும் கடகராசி நேயர்களே. இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், செய்யாத குற்றங்களுக்கான வீண்படி அவமானங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும். அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் பண தேவைகள், நாளைக்கு இவ்வளோ பைசா வேணும், இவ்வளோ கொடுக்கணும், நிச்சயமாக அதற்கான வருமானங்கள் வந்து சேரும். அப்போ ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், பணங்காசுகள் வந்து சேரும். கொடுத்த பணம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த 2024 அற்புதமான முறையில் கடகராசிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக இந்த 2024 அமைகிறது. பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு, இந்த புது வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வருடம் முழுவதும் சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு உண்மையிலேயே பல மாற்றங்களை உங்களுக்கு செய்யப்போகுது, பல அதிசயங்களை உங்களுக்கு நிகழ்த்தப் போகுது என்று சொன்னால் அது மிகையல்ல. குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண வேண்டும். பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், இந்த வருஷத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி தான் இருக்குது, அது குரு பெயர்ச்சி என்று நான் சொன்னேன். அப்போ இந்த வருஷம் சனி பகவானை பொறுத்த வரையில் முதல் பார்வையாக உங்களை தான் பார்க்குறேன். சமமான பார்வை, சனியுடைய பார்வை சமசப்தம பார்வையாக சிம்ம ராசிக்கு கிடைக்கின்றது. பொதுவாக உண்மையிலேயே உண்மையான 7ஆம் அதிபதி, இதோ சனி இப்போ தான் கோச்சாரத்தில் 7ஆவது பார்வையாக வராருன்னு இல்லைங்க, அவர் எப்பொழுதுமே 7ஆம் அதிபதி உங்களுக்கு. அப்போ 7ஆம் அதிபதியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு படுது. இதில் பாதகமும் இருக்குது, சாதகமும் இருக்குது. ஏன்னா சனின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோங்க, சனி பகவான், அந்த சனிங்கிற 2 வார்த்தையை கேட்ட உடனே எப்போ பாம்பை பார்த்த மாதிரி எழுந்து டப்புன்னு உட்காந்துப்பாங்க. பாம்பு அப்படின்னு ஏதாவது பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, டப்பானு தூங்குற எழுந்து உட்காந்துப்பாங்க, தூக்கி வாரி போட்டுரும். நம்ம பாம்புன்னு சொன்னியே, பாம்பு என்றால் படை நடுங்கும் அப்படின்னு சொல்கிறதை போல் இந்த சனிங்கிற வார்த்தையை கேட்டால் எப்பேற்பட்ட ஆசாமியும் தூக்கத்தில் இருக்கிறவங்க கூட எழுந்து உட்காந்துப்பாங்க. அப்போ சமசப்தமமான பார்வை, 50% பார்வை நன்மையும் 50% பார்வை மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைகிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் ராசிக்கும் 4 அமையப் போகிறார், சனி பகவானுக்கும் 4ஆம் இடத்துக்கு அமையப் போகிறார். அப்போ கேந்திரஸ்தானத்திற்கு சனி பகவானுக்கும் ராசிக்கும் கேந்திரத்திலே குரு பகவான் அமைகிறார். பொதுவாக சனிக்கு கேந்திரத்தில் குரு இருப்பது சிறப்பு. பொதுவாக ராசிக்கு கேந்திரத்தில் சனி, ராசிக்கு கேந்திரத்தில் குரு. அப்போ 3வது கேந்திரம், 4வது கேந்திரத்திலே சனியும் குருவும் அமைந்திருப்பது இந்த 2024 வருடம் முழுவதும்
சனி குரு யோகம் உண்டு. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, மிகப்பெரிய ஒரு பணயோகம், ஒரு தனயோகம், ஒரு தொழில் யோகம், ஒரு வருமான யோகம், ஒரு உத்தியோக யோகம் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் கண்டகச்சனி அப்படின்னு பயமுறுத்துவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. 10ல் குரு, பயப்படாதீங்க. ஏன்னாக்கா 2 கேந்திரத்திலும் 7 10லும் சனியும் குரும் 2 பாவிகள். 7ஆம் அதிபதி என்றைக்குமே அவன் கண்டத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் ஒரு சுபம்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டமாம் 2 7 12 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும், பொருள் விரயமாகும். அப்போ 2 ஸ்தானத்திலையும் உங்களுக்கு சனியும் குருவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த 2024 பொறுத்தவரையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாக சிம்ம ராசிக்கு அமையப் போகிறது. நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடமாக அமையப் போகிறது சிம்ம ராசி என்பர்களே. வருமானம் எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும்? சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், மெயினாக இந்த பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அந்த பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நிறைய டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, அல்லது டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய ட்ரைனேஜ், பில்டிங் கட்டி கொடுக்கறது, பெரிய பெரிய பாலங்கள்லாம் ரோடெலாம் போட்டு தரது, சுரங்க பாதைகள் செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் நார்மல் பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், அமைச்சர் பெருமக்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு செக்ரட்டரி, ஒரு டைரக்டர், அந்த மாதிரி அரசு அதிகாரிகள், தனியார் துறையில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஹையர் ரேங்க், ஒரு டைரக்டர், ஒரு சேர்மன், அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரியான ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த 2024 புது வருஷம் அது அற்புதமான ஒரு நல்ல எதிர்காலமாக உங்களுக்கு அமையப் போகுது. இவங்களெல்லாம் பதவி உயர்வுகள் வந்து சேரும், பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருக்கு பதவி போயிருக்கும், கடந்த 2022 உண்மையிலேயே 2022 23 சிம்ம ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். 22 காட்டிலும் 23 காட்டிலும் 2024 உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் அமையும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, அங்கே வேலை பிரச்சனையாக இருக்கும், இல்லை விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், விசா கிடைக்குமா போகாதா வரதான்றது, அங்கே ஒரு ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்கும், ஒரு என்கொயரி இருக்கும், அங்கே ஒரு கேஸ் இருக்கும், இல்லை ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அங்கே ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, 8 விதமான பிரச்சனைகள் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024 உங்களுக்கு சந்தோஷமான வருஷமாக, புது வருஷமாக அமையும். பிறக்கின்ற புது வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, உங்களுடைய கஷ்டத்தை விளக்கக்கூடியதாக அமையும். உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், ஏதேனும் வியாதிகள் வந்து படுத்தலாம், அல்லது ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டவர்களால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சார்ந்த ரொம்ப நீங்கள் நெருக்கமாக நேசிக்கக்கூடிய மனைவி, கணவன், அல்லது அப்பா அம்மா, பிள்ளைங்க, அவங்களுக்கு ஏதேனும் நோய்படுத்தலாம், ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம். இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகுது.
வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குங்க சாமி, என்னால் வேலையே செய்ய முடியல. அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தான். அன்றைக்கெலாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரில் ஒர்க் பண்ணுறேன் சார், அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணைத் தலைவர் என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு சார், ரொம்ப அசிங்கமாக கேட்குறாரு, வேலையை விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கேன், ஆனால் வீட்டுக்காரர் வேலையை விடாதன்றாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது சாதாரணமாக, இதையே கொஞ்சம் ஹையர் லெவலில் போட்டிங்கனாக்கா ஒரு அமைச்சர் கேட்டால் அவங்களும் அதுக்குள்ள மேலே தலைமை இடத்துல, அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும், மீடியா துறையானாலும் பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு உயர்ந்த நல்ல முறையில் நல்ல எதிர்காலம் அமையும், நல்ல பதவிகள் கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்லாம் நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, நிறைய சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, நான் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த 23 எனக்கு அவ்வளோவா இல்லை சாமி, 2-3 கம்பெனி மாறிட்டேன், ஸோ 24 எனக்கு சிறப்பாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் பண நெருக்கடிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள் இந்த 2022, 23 என்னால் மறக்கவே முடியாதுங்க சாமி, அவ்வளோ கடன் சுமைகள். என்னெல்லாம் நான் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். 22 என்னை அப்படி படுத்துடுச்சு, 23 என்னை ரொம்ப இம்சை பண்ணிடுச்சு. இந்த 2024 இந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நான் என்னால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், கடனால் ஏற்பட்ட வம்பு வழக்கங்கள், விரோதங்கள், நல்ல நல்ல நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறி இருப்பார்கள். மெயினாக ஃபேமிலி ட்ரபிள் தான். மனைவியை பற்றிய கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அல்லது பையன் பேச மாட்டேங்கிறான், பொண்ணு பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியாக வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ இது எல்லாமே மறைந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த 2024 உங்களுக்கு தரப்போகிறது சிம்ம ராசி என்பர்களே. அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். எனக்கு இப்போ தான் சாமி தெரியும் இவர் இப்படி பண்ணிக்கிட்டாரு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ 2வது திருமணம், 3வது திருமணம், மறைமுகமான திருமணம், காதல் திருமணம், இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஜாதகத்தால் கால நேரத்தால் ஏற்படக்கூடியது, விதியின் வசமாக ஏற்படக்கூடியது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே அந்த பிரச்சனைகள் குறையும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ஏற்படும். பெரிய பெரிய நோய்கள் இருக்குமே, ஆனால் நோய் சின்னதாக இருந்தாலும் பயம் பெருசாக இருக்கும். நோய் சின்னதாக இருக்கும், ஆனால் அதனால் வரக்கூடிய பயம் பெருசாக இருக்கும். இது எப்படி வந்துடுமோ, இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் அங்கே காமிச்சிடுவாங்களோ, ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிடுவாங்களோ. அப்போ அந்த மாதிரி நோய் நொடிகள் பற்றிய சந்தேகங்கள், பயங்கள் இருக்குமே, ஆனால் அவை விலகும். அப்போது குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதே போல் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருக்குமே, ஆனால் இந்த 2022, 23 ரொம்ப தெரிஞ்சவங்க கூட, நண்பர்கள் கூட, ஒரு சில நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருப்பாங்க. ஒரு சில பேர் நம்மளை ஒதுக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம காதுபடவே நம்மளை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ கடந்த காலங்களில் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும். மெயினாக வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், துறை ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் அங்கே ஒரு மீட்டிங் நடக்கலாம், என்கொயரி நடக்கலாம். ஸோ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே, ஆனால் அல்லது அது ஒரு சிறை தண்டனையாக இருக்கும், ஒரு சிபிஐ ரெய்டாக இருக்கும், ஒரு என்கொயரியாக இருக்கும்.
போட்டி பொறாமையால் இருந்ததாக இருக்கும். அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழி வாங்குதல், இல்லை வீண்பிழி அவமானங்கள், தலைகுனிவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவையெல்லாம் விலகி ஜெயிக்கக்கூடிய இந்த 2024 பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமையப்போகுது. ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமையப்போகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், மாந்திரிக தோஷங்கள், 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி. அந்த மாதிரி பயங்கள், மன பயம் இருக்குமே ஆனால், அல்லது செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். அதே போல் எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த 2024 ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு வருஷமாக நம்ம சிம்ம ராசிக்கு அது அமையப்போகுது. அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் கைகூடும் சிம்ம ராசி என்பர்கள். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் முதல் திருமணம், 2வது திருமணம், வயோதிக திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், அல்லது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சாமி, வயசாகிடுச்சு, அல்லது ஒரு 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆசைகள், காதல் திருமணங்கள், இப்படியாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த 2024 திருமணங்கள் கைகூடும், திருமண யோகங்கள் நடைபெறும் சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல் குழந்தை பாக்கியம், கல்யாணம் 2 வருஷமாவது, 3 வருஷமாவது, 4 வருஷமாவது, இன்னும் குழந்தை பிறக்கலை, சரி, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குமே. ஆனால் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். வம்ச அபிவிருத்தி முருகப்பெருமானுடைய திருவருளாலே, அன்னை வாராகியின் அருளாசியோடு குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அதே போல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகளில் நிறைய ஈவெண்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில்துறையாகட்டும், தொழிலில் நல்ல வளர்ச்சி, பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைந்து மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில்லா ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்க ஜாபில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் குறைவதற்கான, விசா திரும்ப ரினிவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யறதுல சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கலில் இருப்பீர்களே, ஆனால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இவையெல்லாம், அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஸோ இந்த 2024 சிம்ம ராசிக்கு அற்புதமான ஆண்டாக அமைகிறது. அம்பாளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்கள் நல்லா இருப்பீங்க. உலகம் முழுவதும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையில் நிறைய வெளிநாட்டு கஸ்டமர்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் எக்கச்சக்கமான கடந்த ஒரு 2022, 23 இந்த 2 வருஷமும் எக்கச்சக்கமான வீண் செலவுகள், நிறைய எக்ஸ்பென்சஸ். 19, 20, 21லாம் பார்த்து சேர்த்து வச்ச விஷயங்கள் கூட இந்த 22, மெயினாக 23ல் நிறைய வீண் செலவுகள் கண்ணுக்கு தெரிஞ்சு செலவாயிருக்கும். அப்போ ஏன் இந்த வீண் விரயத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராகு. அப்போ இந்த பிறக்கின்ற இந்த புது வருஷத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ 23ஓடு அந்த வீண் விரைய காலங்கள் முடிவடைகிறது. 2024 புதிய வாழ்க்கை தொடக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நல்ல வாழ்க்கையா, நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பம். 2 விஷயம், உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. நேற்று வரலும் 7.5 சனி இருந்தது, அது டிசம்பர் 20ஓடு முடிஞ்சுது.
இந்த புது வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே உங்களுக்கு 7.5 சனி முடிந்தது. அதோடு மட்டுமல்ல, தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த வருடம் முழுவதும் ராசிக்கு 3வது வீட்டில் அரை அசுபஸ்தானத்தில் சனி பகவான் மறைகிறார். அது ஒரு சிறப்பு. ராகுவும் கேதுவும் 4-10 உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் போன வருஷத்தில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இடர்பாடுகளை ஏற்படுத்தியதோ அந்த கிரகங்களுடைய இடர்பாடுகளிலிருந்து விடுதலை தனுசு ராசி நேயர்களே. அப்போ அதனால தான் சொன்னேன், மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு புது வருஷம். பொதுவாக அது புது வருஷம்தான், ஆனாலுமே கூட தனுசு ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். 7.5 சனியை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வராங்க. ஜென்ம ராகுவை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வராங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே உலகத்தில் வெளியில் பார்க்கும்போது புதுசாக தெரியும். அவங்க கண்ணுக்கு எல்லாமே புதுமையாக தெரியும். அதிலும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். கையில் இந்த காசுலாம் கரைஞ்சு போயிருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போய் ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு இடம் வாங்குகிறேன், அந்த இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பணத்தை போட்டு கடைசியில் இடம் ரிஜிஸ்ட்ரே ஆகிருக்காது. இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருந்திருக்கும், பொய்யான விஷயமாக இருந்திருக்கும். அங்கே போய் ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க. கொடுத்த பணம் திரும்பி இருக்காது. அல்லது வீடு கட்டலான்னு போவாங்க, அதில் ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டுடும். இல்லை அதுக்காக லோனுக்கு போவாங்க, அங்கே ஏமாந்துடுவாங்க. இல்லை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே அவங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்பட்டுடும். அங்கே அவங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள் ஏற்பட்டுவிடும். இப்படியாக புதுசாக ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு அமைக்கிறது, அல்லது வேலைக்காக பணம் கட்டுறது, வெளிநாடு போவதற்காக பணம் கட்டுவது, அல்லது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு வண்டி வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், லாரி வாங்குகிறேன், கப்பல் வாங்குகிறேன்னு இவங்க அந்த மாதிரி ஏதாவது தொழில் அமைப்பு பண்ணுறேன், புதுசாக ரினிவேட் பண்ணுறேன், அல்லது ஆஃபீஸ் மாற்றுறேன், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக இந்த தனுசு ராசி அன்பர்கள் வீண் செலவு. இப்போ ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்திருக்கும். ரொம்ப ஆசையாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடந்த காலங்கள் 2023. அப்போ நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான வருஷமாக உங்களுக்கு அமையப் போகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப் போகிறது தனுசு ராசி நேயர்களே. சரி, இப்போது வருமானம் எப்படி இருக்கும் சாமி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார்? நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனி நிறுவனங்கள், ஒரு 300 பேர்லேருந்து 3000 பேர் வந்து வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள், மால் சென்டர்ஸ், ஐடி பார்க்ஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். மெயினாக தனுசு ராசிக்கு நம்ம அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை சொல்லணும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூல் காலேஜஸ் இதாக வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ளே ஸ்கூல்ஸு, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வரை வச்சு நடத்தக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, விவசாயிகள், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ்,
உங்களுடைய தொழில் சிறந்து இருக்கும். 10வது பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் குரு பார்க்க போகிறார். 10ஆம் பாவத்தை, தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். 2024 மார்ச்சில் ஆரம்பித்து டில் 2025 வரையிலுமே கூட குருவுடைய பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குரு ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீங்க. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை தனுசு ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகளில் மார்ச்சுக்கு பிறகு கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லது புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸும் ஒரு அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, நமக்கு அது கரெக்டான டைமா, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியுமா, நல்ல முறையில் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, போட்ட பணத்தை நம்ம எடுக்க முடியுமா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்குவது சிறப்பு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எந்த பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபண்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஸோ நீங்கள் எனி பில்டராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் இருந்தாலும், எந்த செக்டரில் இருந்தாலும், எனி பிஸ்னஸ், உள்நாடு வெளிநாடு எங்கே இருந்தாலும் 7.5 சனிக்கு பிறகு, ஆஃப்டர் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய புதிய புத்தாண்டு நீங்கள் நினைக்கிறத விட ஒரு நல்ல கலர்ஃபுல் இயராக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக அமையப் போகிறது. நல்ல நிறைந்த வருமானம், கை நிறைய காசு, கை நிறைய வருமானம் தரக்கூடிய வருஷமாக இந்த 2024 அமைகிறது. அதே போல தான் வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாப், ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குது. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, ஏன்னா இந்த இடமாற்றத்துக்கான காலம், எப்போது சனி 7.5 சனி முடியுதோ உங்களை கொண்டு போய் ஒரு பர்மனெண்ட் இடத்துல உட்கார வச்சுட்டு தான் அவர் போவார். நான் ஒரு 10 வருஷம் வேலை செய்கிறேன், 18 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒரு கம்பெனியில் இருப்பீங்க, அங்கேருந்து உங்களை கொண்டு போய் புட்டிங்கி கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போவார். இது சனியுடைய வேலை. அப்படியாக தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்போ 7.5 சனி முடியுதோ நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படி மாற்றங்கள் ஏற்படலைன்னா நீங்களே, இந்த தனுசு ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் கம்பெனி மாற போகிறேன், நான் வேறு வேலைக்கு போக போகிறேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இவங்களாம் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக தனுசு ராசி நேயர்களே வேலை மாற்றங்கள் உருவாகும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நிறைய பிரைவேட் ஜாப் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் மாணவர்கள் எக்ஸாம் எழுதுது, நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அது மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுவீர்களே, ஆனால் அதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கு, மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே, ஜாபை பொறுத்தவரையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க, இப்போ தான் அந்த ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிஇஓ அது மாதிரி நல்ல ரேங்கில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடுகளில் இருக்கீங்க, விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது, கம்யூனிகேட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது தேவையில்லாத ஒரு என்கொயரி, டிபார்ட்மெண்ட்டு வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் இந்த மாதிரி எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தண்டனை மெமோ கொடுத்துட்டாங்க, அதை சஸ்பெண்டில் இருக்கேன். ஸோ நீங்களாம் அதை ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம்,
யாரோ ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அந்த மாதிரியான செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்படி அவமானங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் தனுசு ராசி நேயர்களே, அவை எல்லாத்துலேயுமே கூட நல்ல ஒரு ரெக்கவரி, ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ மீண்டும் உங்கள் பழைய ஜாபுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடியது, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம், ஓல்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்கள். குறிப்பாக அந்த வீண்படி அவமானங்கள், சிறை தண்டனை, வம்பு வழக்கு, போட்டி பொறாமைகள், இதனால் வந்த வம்பு வழக்குகள் இவையெல்லாம் விலகும். அதே போல் ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சி உருவாகும். நோய் நொடிகள், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும், நல்ல வளர்ச்சி உருவாகும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இட பிரச்சனைகள், வழி பிரச்சனைகள், இந்த மாதிரியான சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ மெயினாக வராத பணங்காசுகள் வந்து சேரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்காசுகள், கொடுத்த பணம் திரும்பவும். எப்பயோ கொடுத்துருப்பீங்க, அது வராதுன்னு நினச்சி விட்டுட்ருப்பீங்க. இப்போ போய் கேட்டிங்கனாக்கா அந்த பைசா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷமாக தனுசு ராசிக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்டு. இந்த ஃபேமிலியை பொறுத்தவரையில் மிகுந்த அக்கறை தேவை. இருந்தாலுமே கூட குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள், திருமணங்கள், சீமந்தங்கள், முடி காணிக்க கொடுக்கறது, காது குத்துறது, முட்டடிக்கிறது, குலதெய்வ வழிபாடு, இன்னும் ஏனைய விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், இதை போன்ற மங்கள விசேஷங்கள் வீட்டில் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு மங்கள விசேஷங்கள் கைகூடும். அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தை பொறுத்த வரையிலே முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். வயோதிக திருமணங்கள், வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள், திருமண யோகங்கள் கைகூடும். திருமண தடைகள் விலகும். அதே போல் குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன் மனைவி அவங்க ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். வீட்டில் நிறைய மங்கள விசேஷங்கள், அடுத்த மங்கள விசேஷங்கள், வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், மனம் வாங்கிறது, லோனை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் தனுசு ராசி நேயர்களே. ஸோ தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வேலையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய நியூ ஜாப்ஸ் அதுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, போட்டி பொறாமைகள் குறையும், நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் அமையும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடன் சுமை, கடன் பிரச்சனைன்னு சொல்லும்போது தனுசு ராசி தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. நான் அதுதான் பதிவின் தொடக்கத்திலே சொன்னேன். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை சுவாமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு, மன நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இப்படி நிறைய பல விஷயங்கள் இந்த 2024 ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான விஷயங்கள் தனுசு ராசிக்கு நிறையவே காத்திருக்கிறது. கடந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலம், பிறக்க இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்கு அற்புதமாக அமைகிறது. பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நம்முடைய கும்பராசி அன்பர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், துன்பம் விலகட்டும், நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கட்டும், நிம்மதி கிடைக்கட்டும். கும்பராசி என்பர்களை இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்கு என்ன செய்ய போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நன்மையை செய்கிறதா? வருஷம் முழுவதும்
அடுத்த டிசம்பர் வரையிலும் என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். கடந்த காலங்களை விட மேபி 2022 அல்லது 21 லாஸ்ட் 21 செப்டம்பர்லேருந்தே பிரச்சனை ஆரம்பம் கும்பத்துக்கு. 2021 ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கும் பிரச்சனை. 22 மார்ச்செல்லாம் ஒரு துவம்சம் பண்ணி அடிச்சிருக்கும். 23 குழப்பத்திலே கொண்டு போயிருக்கும். பெரிய பயம் குழப்பம் அப்படி போயிருக்கும். அப்போ கடந்த 3 ஆண்டுகளை விட 2021, 22, 2023 அப்போ இந்த கடந்த காலங்களை விட 2021, 22, 23 விட பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 ஆதி அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் நம்ம கும்பராசிக்கு அமைய போகிறது. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லையே கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனி இருக்கே, 7.5 சனி நடக்குதே, அந்த 7.5 சனியில் மத்தியமமான ஜென்ம சனி நடக்குதே, அவங்க எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? இதெல்லாம் இவங்க கொளுத்தி போடுறாங்க. அவன் நல்லா இருந்துட்டு போகிறான், உனக்கு என்னடா வந்தது? அதெல்லாம் எதை கேட்டும் நீங்கள் பயப்படாதீங்க கும்பராசி என்பர்களே. யார் என்ன சொன்னாலும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையப் போகிறது. நல்ல முன்னேற்றம் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சனிதானா இல்லைன்னு சொல்லலை. ராசிநாதன் ராசியிலே அமைந்தாலும் மெயினாக குரு வந்து கேந்திரஸ்தானம் ஏறுகிறார். வருகின்ற மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலேயே கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான வாழ்வு அமையும். இப்போ இருக்கக்கூடிய வழி தெரியாத பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கு என்ன மார்க்கம்? பையன் வந்து நம்ம போகிறோம், சேர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், படிக்க மாட்டான். அதுக்கு என்ன முடியும்? அவன் படித்தாதான் உண்டு. வீட்டுக்காரர் மாப்பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி தரீங்க, மாப்பிள்ளை வந்து பொண்ணை ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன், எப்போ வச்சுப்பார்? அதுக்கு என்ன முடிவு? அது ஒரு கால நேரம் வரணும். பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, எல்லாத்தையும் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்குறீங்க, சொல்கிற பேச்சு கேட்கல, என்ன முடிவு? பாப்பாவை திருந்தணும். இப்போ வழி தெரியாத பிரச்சனைகள், இதை நான் எப்படி சாமி சமாளிக்க போகிறேன், இதை நான் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட கும்பராசி அன்பர்களே இந்த 2024 குழப்பங்கள் தீரும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், விடை தெரியாத பிரச்சனைகளாக இருந்தாலும், இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இதை நான் எப்படி கிளியர் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். அம்பாளுடைய ஆசிர்வாதம், சிவபெருமானுடைய ஆசிர்வாதம், வாராகியுடைய ஆசிர்வாதம், குருநாதரின் ஆசிர்வாதம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கு நல்ல அற்புதமான வருடமாக அமையும். நான் சொன்ன ஜென்ம சனி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார்னு சொன்னேன். 2-8 ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த பிளானட் பொசிஷனை வச்சு தான் இந்த வருஷத்தை நாம் தீர்மானிக்க போகிறோம். முதல்ல வருமானம் எப்படி சாமி இருக்கும்? வருமானத்தை பார்க்கணுன்னாக்கா முதல்ல கும்பத்துக்கு 10வது வீடு விருச்சகத்தை நம்ம பார்க்கணும். தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். கும்பராசிக்கு 10வது வீடு எதுங்க? கர்மஸ்தானம். விருச்சகம் செவ்வாயுடைய வீடு. அப்போது இந்த மார்ச் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த குரு பெயர்ச்சி நடந்ததுன்னா குரு எங்கே போவாருங்க? மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போவார். ரிஷபத்துக்கு போன குரு சமசப்தமமாக 7வது பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார். அப்போ கும்பத்துக்கு விருச்சகம் 10வது வீடு. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே 2024 மார்ச் மாதத்திலிருந்து 25 மார்ச் வரலும் இந்த அடுத்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் அமைப்புகள், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. வருஷம் முழுவதுமே உத்தியோகம் சூப்பராக இருக்கும், உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும்,
குடும்ப தலைவிகள் எல்லாம், குடும்ப பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலையே. குடும்ப பெண்களுக்கு எது முக்கியங்க? வீட்டுக்காரர் நல்லா வேலைக்கு போய் நல்லபடியாக சம்பாரித்து முழுமையாக சம்பளத்தை கொண்டு வந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்க சமாளிச்சுருவாங்க. மாமனார், மாமியார், எல்லா நாத்தனார் எல்லாரும் தூக்கி போட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் எது ஒழுங்காக இருக்கணும்? கணவருடைய வருமானம். அப்போது கும்பராசி என்பர்களே, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான், உள்நாட்டில் உங்களுக்கு எது உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்போ உத்தியோகம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ உத்தியோகம் எப்போ சிறப்பாக இருக்கும்னா, குரு 10வது 7வது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் பாவத்தினுடைய பாவங்கள் அங்கே கழிக்கப்படும். அப்போது தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க கும்பராசி என்பர்களே. இல்லை சாமி, நான் ஒரு ஹோட்டல் வச்சேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது அப்படியே படுத்துக்கிச்சு, எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே பிஸ்னஸ் திரும்ப அப்படியே டெவலப் ஆகி வரும். புதுசாக ஆரம்பிக்காதீங்க. திரும்பவும் நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்காதீங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நிலையான ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, கும்பராசி என்பர்களே, எனக்கு வருமானம் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். இந்த உள்நாட்டு பிஸ்னஸாக இருந்தாலும் வெளிநாட்டு பிஸ்னஸாக இருந்தாலும், தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறீங்க, அல்லது ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், கம்பெனிகள், சிப்காட் நிறுவனங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸு, இயற்கை விவசாயங்கள், விவசாயிகள், மெயினாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, கார்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, லெதரு, அதே போல் ஷேர் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்கூல், காலேஜஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸ், அந்த மாதிரியான தொழில், அட்வொகேட்ஸ், அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னும் நிறைய கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், மில்லாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் நல்ல வருமானம் இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே ஜென்ம சனி உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார். நல்ல தைரியத்தை கொடுப்பார். எழுந்து நீங்கள் அவனை எதிரியை ஓட விட்டு அடிப்பீங்க. எதிரியை உங்களை கண்டா ஓடுவான். அந்த அளவுக்கு அரசியலை பொறுத்தவரையிலே எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் கும்பராசி அன்பர்களே. அரசியலில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கிடைக்குமா, வெற்றி பெறுவோமா, செலவினங்கள் எப்படி இருக்கும், தொழில்கள் எப்படி இருக்கும்? அரசியல் தலைவர்களுக்கு இந்த 2024 வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை, சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், யூடியூப் சேனலாக இருக்கலாம், இப்போ மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவர்களுக்கும் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையப் போகிறது இந்த 2024 வருஷம். அப்போ இந்த 2024 மீடியா துறைக்கும், சினிமா துறைக்கும், அரசியல் துறைக்கும் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் தான் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்லுவோமே ஆனால் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட்டு அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட், ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, பெரிய பெரிய பாலங்கள் கட்டுவது, அந்த மாதிரியான பிரிட்ஜு கட்டுறது, அந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் எடுத்துக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்,
அப்போது தொழில் அமைப்புகள் எல்லாம் அரசாங்கம் சார்ந்ததாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக எனதருமை கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். லோன் ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் வட்டி கட்ட முடியல, என்னால் கடன் கட்ட முடியல, அப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும். கவலை வேண்டாம், நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பொறாமைகள், தொழில் போட்டியாக இருக்கலாம், குடும்ப போட்டியாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், பக்கத்து இடத்துக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, அதனால் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும். கும்பராசி அன்பர்கள் மெயினாக பிளாக் மேஜிக், நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த பிளாக் மேஜிக்கில் தான் போய் மாட்டிக்கிறாங்க. டிப்ரெஷனு, மனக்குழப்பம், மன பயம், மெயினாக ஃபியர்னஸ், அந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் அந்த குழப்பங்கள் விலகும். கும்பராசி அன்பர்களே, சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். அது உள்ளூர் வேலையானாலும் வெளியூர் வேலையானாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப் ரெண்டுமே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை. எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை சாமி, என் பையனுக்கு வேலை இல்லை, என் மருமகளுக்கு வேலை இல்லை, என் பொண்ணுக்கு வேலை இல்லை, இந்த மார்ச்சில் வேலை கிடைச்சிடும், மார்ச்சில் வேலை கிடைச்சிடும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. சரி, வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளமாக இருக்கா? அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. 2024 அடித்து தூள் கிளப்புவீங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேசலை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். ப்ரமோஷன்ஸ்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் உங்களை வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வியாதிகள் குறையும், மன பயம் நீங்கும், யம பயம் நீங்கும், ஆரோக்கியம் கூடும். அதே போலத்தான் வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, புதிய வண்டி வாகன யோகங்கள், புதிய வண்டிகள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய கும்பராசி அன்பர்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவது சிறப்பு. புதுசாக வாங்குறதுனா இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்குது. ஸோ தட் நீங்கள் பழைய வண்டி, செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வீடு வாங்கினாலுமே கூட புது வீடாக வாங்காமல் ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும், பட் அது சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும். இடம் வாங்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புதிய இடத்தை பொறுத்தவரை இடங்கள் வாங்கலாம். அப்போ வீடு விற்கவே மாட்டேங்குது சாமி, இந்த இடத்த விற்றா கடன் அடைச்சிடலாம், விற்கவே மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு, வழிபாடுகள் உண்டு. அவற்றையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, அந்த விற்காத இடங்கள், வராத பணங்கள், பணம் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் வராத பணங்கள், பணங்காசுகள் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். கல்யாணம் ஆகி புதுமண தம்பதிகளாக இருப்பாங்க, 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், குழந்தை பிறந்திருக்கும், கோச்சிட்டு போயிடும், நாங்கள் போய்ட்டு வரமாட்டேன் அப்படின்னும், ஏதோ ஒரு காரணம் சொல்லும், கேஸு, போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலி ப்ராப்ளம், குடும்ப வழக்குகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே. இந்த 2024 அதெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியவங்க பேசி முடித்தாங்கன்னா, பெரியவங்க வயசில் பெரியவங்க உட்காந்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டால் ஏதேனும் வசியம், மாந்திரீகம் இருக்குமே, ஆனால் அதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்பாள் அன்னை வாராகி இருக்கிறாள், அந்த பிரச்சனையை உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க.
அதே போல் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க, பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம், அல்லது பசங்க பேச மாட்டேங்குது, திருமண தடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த 2024 ஜெயிக்கக்கூடிய ராசியாக கும்பராசி அமைகிறது. திருமண யோகங்கள், திருமணத்தை பற்றி நாம் என்ன சொல்கிறது? கும்பராசிக்கு எல்லாமே தடைனா திருமணம் அதுக்கு மேலே இருக்குது. 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடக்கலை. அப்போ நடக்காத திருமணங்கள் நடக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ அதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போது அதற்கான வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அப்போ 2024 வீட்டில் மங்கள ஓசை, மங்கள நிகழ்ச்சிகள், சுபத்துவமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு. அதே போல் தான் உங்களுக்கு சீமந்தம், குழந்தை பாக்கியம், நாமகரண சுத்தி புண்ணியாக வாசனம் மற்றும் ஏனைய 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், ருது புண்ணியாக வாசனம், மங்கள விசேஷங்கள், சுப விரயங்கள் இந்த 2024 சுப விரயங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி, மனசுக்கு மகிழ்ச்சியான, மனசுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே. அப்போ உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, வெளிநாட்டு யோகங்கள் உருவாகும். விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், விசா சம்மந்த ரினிவல் சம்மந்தப்பட்டது, அங்கே ஏதாவது என்கொயரி நடக்கிறது, அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எனக்கு விசா கிடைக்கல சாமி, ரினிவல் பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிடைச்சிடும் அதெல்லாம். அதே போல் வீண்படி அவமானங்கள், சிறை தண்டனைகள், ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறது, அதே போல் வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, இதெல்லாம் இருந்தால் எல்லாமே கூட இந்த 2024 கும்பராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். கும்பராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையப் போகுது. நல்ல வளர்ச்சிக்கான வருஷமாக அமையப் போகுது. நல்ல முன்னேற்றம் இருக்கும், நிம்மதி மகிழ்ச்சி பொங்கும். இதை அன்னை வாராகி உங்களுக்கு வரமாக கொடுப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.